Hi everyone. இன்னைக்கு நம்ம யூசுவலா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நெக்லெக்ட் பண்ற ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். வெசல் கிளீனிங். பாத்திரம் தேய்க்கிறது அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? இது என்ன பெரிய விஷயம்? டிஷ்வாஷர்ல போட்டா அது பாட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கிளீனா கழிச்சிட்டு போறதுன்னு ஒரு சிலர் யோசிப்போம். ஒரு சிலர் எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது, எனக்கு கையால் தேய்ச்சாதான் பிடிக்கும், ஆனால் எனக்கு கைக்கு ஒத்துக்காது, ஸோ நான் என்னோட சர்வன்ட் மேட் ஆண்டி எனக்கு தேய்ச்சி கொடுத்துருவாங்க, அது தோணும். ஒரு சிலருக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு என் வீட்டு வேலை நான் தான் செய்யணும், ஸோ நான் சேரவே விட மாட்டேன் சிங்கில், லிக்விடும் இருக்குது, அதை போட்டால் டக்குன்னு க்ளீன் ஆகிடுறது, ஸோ அப்படின்னு தோணும். ஸோ நம்ம என்னைக்காவது ஒரு வேளை பாத்திரம் தேய்க்கும் போதும் இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன இம்பேக்டை கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோடய பாட்டியை பற்றி சொல்லணும்னு தோன்றது. அதாவது எனக்கு ஒரு பாட்டி இருந்தால் 94 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த பாட்டிக்கு அவ்வளோ முடி இருக்கும், அவ்வளோ திக்காக, அந்த வயசுலேயும் கொஞ்சம் கருப்பு முடி கூட இருக்கும், கண் பார்வை அவ்வளோ கூர்மையாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, ஒரு 70-75 இயர்ஸ் வரைக்கும் பாட்டிக்கு பல்லு கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப யார் மேலேயும் டிபெண்ட் ஆகலை, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கெத்தாக இருந்தா. ஸோ எனக்கு தோணுச்சு, என்னால் ஏன் அப்படி இருக்க முடியல? நானாவது பரவாயில்ல, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா 7 வயசுலேயே கண்ணாடி, 14 வயசுலேயே தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிடுது, இளநரைன்னு சொல்லிட்டு, அண்ட் 20 வயசுலேயே தலை வழுக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ இதை சம்திங் டு திங்க் அபவுட் இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏதோ ஒன்று நோக்கி நம்மள அறியாமல் போயின்னு இருக்கோம். ஸோ யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வி ஸ்டார்டட் அனலைசிங் அபவுட் இட். டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். ஸோ அவங்களும் அந்த போன ஜென்ரேஷன்காரங்களும் பல் தேய்ச்சாங்க, குளித்தாங்க, துணி துவைச்சாங்க, பாத்திரம் தேய்ச்சாங்க, எல்லாம் பண்ணுறோம், நம்மளும் அதே தான் பண்ணுறோம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதில். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு டெஃபினெட்லி ஒரு விஷயம் இதுக்கு ரீசன் அப்படிங்கிறது நமக்கு புரியுறது. என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? காத்தாலேருந்து பல் தேய்க்கிறதுக்கு பேஸ்ட்டு, அப்புறம் சோப்பு, அப்புறம் ஷாம்பு, டிஷ்வாஷ் லிக்விட், துணி துவைக்கிறதுக்கு ஒரு லிக்விட், ஹேண்ட் வாஷ், இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் எது ரீசன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால எல்லாத்தோட இன்க்ரீடியன்ஸையும் உட்காந்து நாங்கள் அனலைஸ் பண்ணினோம். எது ரீசனாக இருக்கோ அதை நம்ம எலிமினேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடச்சிது. என்னென்னா, இந்த எல்லாத்துலேயும் அடிப்படையாக இருக்கிறது ஒரே கெமிக்கல்ஸ் தான். இது எல்லாமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க தான். So I can very well use a dishwash liquid to wash my hair without much difference. ஸோ இந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் அந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா, இந்த பேசிக் கெமிக்கல், அது இஸ் த ரீசன் ஃபார் மெனி ஆஃப் தி க்ரோனிக் டிசீசஸ் இன்க்ளூடிங் மெனி டைப்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ அப்போ கண்டிப்பாக அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்குது. எப்படி பண்ணுறது? அண்ட் வை பர்டிகுலர்லி டிஷ்வாஷ் லிக்விட்? இதை பார்த்தோன்னா, இப்போது நான் ஒரு தட்டில் சாப்பிட்றேன், அதை நான் க்ளீன் பண்ணுறேன், இதை வச்சு இந்த டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், தண்ணி விட்டு. அப்போது அந்த டிஷ்வாஷ் லிக்விட் இந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக போயிடுமா? அந்த குழன்னு இருக்கிற எண்ணெய் மாதிரி இருக்கிற லிக்விட் எப்படி அந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக போகும்? அப்படி போகணுன்னா நான் சாப்பிட்ட சாப்பாடுமே போயிருக்கணும் இல்லையா? ஸோ இட் டெஃபினெட்லி டசன்ட் கோ, இட் ஸ்டேஸ் ஆன் தி பிளேட், அது நமக்கு உள்ளே போகிறது. ஸோ டிஷ்வாஷ் லிக்விட் நமக்கு ரெகுலர் பேசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே எடுத்துன்னு இருக்கோம். அண்ட் சின்ன கை குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலில் கூட நம்ம கவலையே இல்லாமல் அதை போட்டு க்ளீன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்லோ பாய்சன். நம்மளும் எடுத்துட்டு எல்லாருக்கும், நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்லோ பாய்சனை கொடுத்துட்டுருக்கோம். ஸோ வி தாட் இது டெஃபினட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த காலத்தில் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் இருந்தது. உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அவங்க பாட்டுக்கு புளியையும் மண்ணையும் சாம்பலையும் போட்டு தேய்ச்சாங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாதிரி வீடுகளில் அதை யூஸ் பண்ணேன்னா ஐ கேனாட் மெயின்டைன் மை ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு நெய்பர்ஸோட ப்ராப்ளம் தான் வரும். இப்போ இருக்கிற ட்ரைனேஜில் அதெல்லாம் போய் அடைச்சிக்கும். ஸோ அதனால நாங்கள் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் பண்ணினோம். ஸோ எந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஹவுசஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் நாங்கள் ஃபில்டர் பண்ண 3 விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் ஐட்டம் இந்த சோப் நட். இது நொக்கட்டாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் ஒரு 10 காய் எடுத்து ஒரு முதல் நாளே ஊற போட்டுட்டோம் அப்படின்னா, இதை நான் இப்போ தான் ஊற போட்டேன். ஸோ இதே பார்த்திங்கன்னா இவ்வளோ நுரை வருது. ஸோ லைட்டாக நான் அசைச்சேன்னாலே இவ்வளோ நுரை வருது. ஸோ இதை நான் ஒரு முதல் நாளே ஊற போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தோடலாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன்னா
ஐ கெட் அ குட் டிஷ்வாஷ் லிக்விட். அது வந்து ரொம்ப நல்லா பாத்திரத்தில் அழுக்கெல்லாம் எடுக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். இது வந்து மை ஃபேவரட். இது வந்து பயோ என்சைம்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுதான் பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். சிட்ரஸ் பீல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சம்பழ தோல் இல்லைன்னா ஆரஞ்சு தோல், இதில் ஏதாவது ஒன்று வந்து 1 பங்கு. அண்ட் வெல்லம், நம்ம நார்மலாக நம்ம சமையல் யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து 3 பங்கு. அண்ட் தண்ணி வாட்டர் வந்து 10 பங்கு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்பப்போ திறந்து விடணும். ஒரு 3 months கழிச்சு வி கெட் திஸ் பயோ என்சைம். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வினிகர் தான். இது நம்ம ரொம்ப அழகாக, இதில் ஒரு பல்ப் கூட நம்ம கிடைக்கும். இதை நம்ம ஜம்முன்னு பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது வந்து நம்மளோட நார்மல் தோசை மாவு தான். நல்லா புளிச்ச தோசை மாவு, இட்லி மாவு ஆர் வாட் எவர். இதை வந்து நம்ம அந்த பாத்திரங்களில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஸ்க்ரப்பரால் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணோம்னா சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிடுறது. ஸோ தீஸ் 3, ஒன் ஆஃப் திஸ் அலாங் வித் ஹாட் வாட்டர். ஸோ இந்த காம்பினேஷன் இப்போ இருக்கிற வீடுகளில் நம்ம கம்ஃபர்டபுளாக பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறது. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் ஒர்த் டூயிங் இட். இதனால் கிடைக்கிற பலன் வந்து அபண்டண்ட்டாக இருக்கும். இப்போது எனக்கு வந்து ரொம்ப குளிர்றதுன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு நெருப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வந்து என்னோடய வீட்டோட பத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் போட்டு எரிச்சிடுவேன். நான் அதை கண்டிப்பாக மாட்டேன் இல்லையா? ஸோ நான் அதை ஐ ஷுட் சேவ் இட் ஃபார் மை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதே தான் திஸ் வெரி மச் அப்ளைஸ் டு நம்மளோட சுற்றுப்புறச்சூழல். ஸோ இப்போ இருக்கிற சின்ன சின்ன வசதிகள், ஈஸியாக பல் தேய்க்க முடியறது, ஈஸியாக என்னால் பாத்திரம் தேய்க்க முடியறது அப்படிங்கிறதுக்காக இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம வீட்டு பத்திரத்தை எரிக்கிற மாதிரி தான் நம்மளோட சுற்றுப்புறச்சூழலை நம்ம வந்து ரொம்ப மோசமாக கெடுத்துட்டுருக்கோம். வித் தட் நம்ம உடம்பையும் சேர்த்து கெடுத்துட்டுருக்கோம். தி பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னா, எப்பயுமே தனி மரம் தோப்பாகாது. ஸோ லெட் அஸ் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு பில்ட் அ ஹெல்த்தியர் ஃபியூச்சர் ஃபார் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நன்றி, வணக்கம்.